எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து மின்கௌஸ்கி ஸ்பேஸ் உருட்டுகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உருட்டுகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, அதில் இருக்கக்கூடிய விளக்கம், அதில் அந்த சயின்டிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா, அதை நம்ம யோசித்து பார்த்தா அது அப்படி தான் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம பிளாக் ஹோல்ஸ் பற்றின தவறான கருத்துகள் என்னென்ன விஞ்ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. மின்கௌஸ்கி ஸ்பேஸ் அப்படின்ற விஷயத்தில் என்னென்ன தவறான கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மின்கௌஸ்கி ஸ்பேஸ் அப்படின்ற விஷயத்துக்கான உண்மையான அர்த்தம் என்ன, இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கான அர்த்தம் அப்படின்றத நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இதை பற்றிலாம், இந்த ஃபோர்த் டைமென்ஷன் இதை பற்றிலாம் இதுக்கான உண்மையான விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அதெல்லாம் வந்து இறைவன் எனக்கு இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் என்னை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் சயின்ஸை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தேன். சயின்ஸ் கலந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இதில் இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிற விஷயம், இந்த ஃபோர்த் டைமென்ஷன் இதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்போ நம்ம வாழ்கிற பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. பட் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் பற்றி அப்படின்னா என்ன, அங்கே என்ன தான் நடக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். அதுக்கு மேலே ரொம்ப போய் டீப்பாக அதை பற்றிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் அவசியம் இல்லை, உங்கள் யாருக்குமே அவசியம் இல்லை. அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த வழியில் போய், இப்போ பிளாக் ஹோல்ஸ் கதை நான் சொன்னேன்ல, அது மாதிரி போய் என்கிட்ட மயக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ பிளாக் ஹோல்ஸ் பார்த்தோமா. இப்போ அடுத்து மின்கௌஸ்கி 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் கண்டினியூயம். அதில் வந்து நான் ஒரு பேரா நான் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதோட ஒரு பேரா மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான அர்த்தம் இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த சயின்டிஸ்ட், அதாவது மின்கௌஸ்கி, சரி தானே, அவங்க என்ன இது வந்து தியரி, இது வந்து ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து தியரிக்கு அப்புறம் வந்த தியரி. இது ஃபஸ்ட்டு ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஃபஸ்ட்டு வந்துச்சு. நியூட்டனோடைய தியரியை எதிர்த்து வந்தது தான் ஐன்ஸ்டீனோட, அதாவது நியூட்டன் 3 லாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எதிர்த்து வந்தது தான் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து வரல, அந்த ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியோடைய கண்டினியூட்டியாக இந்த மின்கௌஸ்கி தியரி வந்து வந்துச்சு. சரி தானே? ஒரு கதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியும், அதனால நான் சொன்னேன். அப்போ நான் இதை ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு அடுத்து சொல்கிறேன். ஸ்பேஸ் இஸ் 3 டைமென்ஷனல் இன் த சென்ஸ் தட் இட் இஸ் பாசிபிள் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் பை 3 கோஆர்டினேட் நம்பர்ஸ் அஸ் இன் யூக்ளிடியன் ஜியாமெட்ரி. இதை நான் எதுக்கு ரீட் பண்ணுறேன்னா, ரீட் பண்ணிவிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சும்மா தமிழில் சொல்லிட்டு போகிறது ஈஸி தான், வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் ரீட் பண்ணிவிட்டு சொல்லும்போது உண்மையிலே அதில் என்ன போட்டிருக்கு, அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், அது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் இது எதுக்கு ரீட் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு போகிறதுக்கு, இந்த மின்கௌஸ்கி 4 டைமென்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல டைமென்ஷன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பேரை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீட் பண்ணேன். டைமென்ஷன்னா என்னதுன்னா பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரி தானே? இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன், சரி தானே, ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்பேஸில் இருக்கிறோம். எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு உயிரையோ எதை வேணாலும் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமென்ஷன் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும்னா, அப்போ டைமென்ஷன் ஒன்று இந்த ஸ்பேஸில் இல்லையா, நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல் மாதிரி நம்மளா கண்டுபிடிச்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்பேஸில் ஆல்ரெடி டைமென்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அந்த டைமென்ஷன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அளவிடுறதுக்காக ஸ்பேஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸை
வகை வகையா பிரிச்சு இந்த டைமென்ஷன்னா இத்தனை விதமா நகரும், இந்த டைமென்ஷன்னா இத்தனை விதமா அந்த பொருள் நகரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். நம்ம டைமென்ஷனை உருவாக்க முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, டைமென்ஷனை யாராலையும் உருவாக்க முடியாது. சரிதானே? ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைமென்ஷனை நம்மளால கண்டுபிடிக்க தான் முடியும். சரிதானே? அதை யூஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சு இப்போ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி தகவமைச்சு நம்ம வாழ்றது, அந்த மாதிரி கற்றுக்கிட்டு அந்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம டைமென்ஷனை எடுத்து பயன்படுத்த முடியும். அதை கற்றுக்க முடியும், அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எந்த ஒரு டைமென்ஷனையும் யாருமே உருவாக்க முடியாது. சரிதானே? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். அப்படி டைமென்ஷன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், மெஷர் ஒரு பொருளோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் எங்கே வேணாலும் அல்லது பூமிக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அதை வந்து மெஷர் பண்ணி அதோட அளவு என்ன, அதோட லென்த் என்ன, அதோட பிரெத் என்ன, அதாவது நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, அப்புறம் வந்து இந்த ஆப்ஜெக்டில் நான் வந்து லைட்டு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டு இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டில் நான் லைட் பாஸ் பண்ணேன்னா அந்த லைட் வந்து எந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு போகும். அதே மாதிரி இப்போ நான் வேற ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், இது வந்து பேப்பர். இதில் நான் லைட் பாஸ் பண்ணேன்னா அது எந்த மாதிரி அந்த லைட் வந்து பிரிஞ்சு போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அல்லது ரிஃப்ராக்ட் ஆகுமா அல்லது டைஃப்ராக்ட் ஆகுமா அப்படின்றதெல்லாம். சரிதானே? இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைமென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிதானே? அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்கா, செகண்ட் டைமென்ஷனில் இருக்கா, இல்லை தேர்ட், நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 3 டைமென்ஷன் வரைக்கும் தான், தேர்ட் டைமென்ஷன் வரைக்கும் தான். சரிதானே? நம்ம வாழ்கிற இந்த உலகம் அப்படின்றது, சரி, அந்த உலகம்க்குரிய டைமென்ஷன் பற்றி அடுத்த பேரா இருக்குது, அதை ரீட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு விதமாக மட்டும்தான் நகரும், அதுக்கு வந்து லென்த் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிதானே? இப்போ அதாவது அதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். கிராஃப் போட்டிங்கன்னா எக்ஸு ஒய் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போனா ஒரு பக்கம் மட்டும்தான் நகருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு டைமென்ஷன் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டைமென்ஷன் வரைக்கும் தான் அதுக்கு லிமிடேஷன்னா அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிதானே? அதாவது இப்போ இந்த பேனா ஒரு டைமென்ஷன் வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் அது போகாதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி மட்டும்தான் அது போகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரயில்வே தண்டவாளம், ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயினை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ரயில்வே தண்டவாளத்தில் ட்ரெயின் போகுதுன்னா அது வந்து இந்த லென்த்து ரீதியாக மட்டும்தான் அதனால போக முடியும். கரெக்டாக? அது வந்து இப்படி மேலே பறக்குமா ட்ரெயின்? மேலேயும் பறக்காது, கீழே பாதாள உலகத்துக்கு போகுமா? அப்படியும் போகாது. அதோடைய ட்ராக் எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒன்று இப்படி போகலாம், அல்லது அந்த ட்ராக் எப்படிலாம் இருக்கோ அப்படிலாம் போகலாம். ஆனால் ஒரே டைமென்ஷனில் மட்டும்தான் அதனால போக முடியும். கரெக்டாக? இப்போ ட்ரெயின் வந்து திருப்பி அபவுட் டர்ன் பண்ணுறாங்க, ட்ராக்லேயே அபவுட் டர்ன் பண்ணுறாங்கன்னா இந்த சைடு போகலாம். கரெக்டாக? அப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் போகலாம், இதுக்கு பேர் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேர் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு போகிறதுக்கு. சரி தானே? அப்போ இப்படி இருக்குதா இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம். கரெக்டாக? அப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு லென்த்து அப்படின்னு சொல்லி அளப்பாங்க, லென்த் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக எறும்பு சொல்லலாம்னு நினச்சா நான் எறும்பு சொல்ல முடியாது. ஏன்னா எறும்பு வந்து எல்லா ரீதியாகவும் நகரும், மேலே மட்டும்தான் நகராது. அப்போ அதுக்கு வந்து 2 டைமென்ஷன் சொல்லணும். சரி, இது எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் தான் எக்ஸாம்பிள். ஓகே தானே? அப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து லென்த்துன்னு சொல்லிட்டேன். அதனுடைய பாயிண்ட்ஸ், இப்போ லென்த்னா அதுக்கு மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போகலாம், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் போகலாம். அப்போனா அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரி தானே? அப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் லென்த்துக்கு 2 பாயிண்ட்ஸ், 2 பக்கம், அதனால போக முடியும். இப்படி போகலாம், இப்படி போகலாம். சரி தானே? அடுத்து செகண்ட் டைமென்ஷனுக்கு இப்போ நம்ம போகிறோம். சரியா? செகண்ட் டைமென்ஷனில் என்னென்ன இருக்கும்னா லென்த் இருக்கும், அப்புறம் பிரெத்து, அளவு, அகலம், நீளம் மற்றும் அகலம் இருக்கும். சரி தானே? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெக்டாங்கிள். சரி தானே? ரெக்டாங்கிளில் நம்ம என்ன அளப்போம்?
லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். சரி தானே? ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல வந்து நம்ம வெறும் லென்த்து சைடு மட்டும்தான் இருக்கும், சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் சொல்லலாம். ஸ்கொயரில் வந்து ஆனால் ஸ்கொயர் வந்து 2 டைமென்ஷன். சரி தானே? ஆனால் அதுக்கு இருக்கிற சைடு வந்து ஒரே ஒரு சைடு தான், ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அதை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம பெரிய ஸ்கொயர் வந்து நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஃபுல் ஸ்கொயரையும் நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஆனாலுமே அது செகண்ட் டைமென்ஷனுக்கு போயிடுது ஒரு பாயிண்டாக இருந்தாலுமே. அப்போ ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இது எல்லாமே வந்து செகண்ட் டைமென்ஷன். அதுக்கு என்னென்னா 2 ஸ்கொயரை விட்டுருங்க, ரெக்டாங்கிளுக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கும். சாரி, பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, லென்த்து பிரெத்து அப்படின்னு சொல்லி 2 சைடு இருக்கும். சரி தானே? ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு ஒரு சைடு தான் இருக்கும், செகண்ட் டைமென்ஷனுக்கு வந்து 2 சைடு இருக்கும். இதுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா லென்த், இப்போ செகண்ட் டைமென்ஷனுக்கு வந்துட்டோம்னா லென்த்தை விட்டுறக்கூடாது. லென்த்து கூடவே இன்னொன்று அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகுது, 2ஐயும் சேர்த்து நம்ம சொல்லணும். சரி தானே? இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் லென்த்து மட்டும் சொன்னோம், சைடுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதை செகண்ட் டைமென்ஷனில் 2 விதமான சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லென்த்து, இன்னொன்று பிரெத்து. லென்த்து ப்ளஸ் பிரெத்து அல்லது லென்த்து இன்டூ பிரெத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் என்னன்னா, அப்போ லென்த்துக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 2 பாயிண்ட்ஸு, அப்போ பிரெத்துக்கு 2 பாயிண்ட்ஸு, மொத்தம் சேர்த்தா எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, 4 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ நீங்கள் அதை வச்சு ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டையும் 2 ஆக்சிஸும் சேர்ந்து நகரக்கூடியது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸையும் சேர்ந்து நகரக்கூடியது எது, செகண்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே. சரி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள் இது எல்லாமே 2 டைமென்ஷனில் தான் வரும். நீங்கள் ஸ்கொயரையும் சர்க்கிளையும் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கணும். சரி தானே? இப்படி மட்டும்தான் போகணும். அது அப்படி போகுதா? கிடையாது. ஸ்கொயருக்கு வந்து சைடு ஒரு சைடாக இருந்தாலும் அதனுடைய நகர்வு வந்து 2 பக்கமும் நகரக்கூடியது. சரி தானே? அதனால டைமென்ஷனில் அது செகண்ட் டைமென்ஷன், மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது அது வேற மாதிரி. சரி தானே? இப்போ இவங்கெல்லாம் நம்ம வந்து செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஷேப்ஸ் எல்லாமே செகண்ட் டைமென்ஷன். ஷேப்ஸ் எல்லாமே என்னது, செகண்ட் டைமென்ஷன். ஸ்கொயரு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், எனக்கு தெரியாதது என்னென்னா இருக்குன்னு தெரியல. இவ்வளோதான் செகண்ட் டைமென்ஷன். இதுதான் பேசிக் ஷேப்ஸ். பேசிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் தான். இதை வச்சு தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 டைமென்ஷன் ஷேப்ஸ் எல்லாமே இதை அடிப்படையாக வச்சு தான் வரும். அப்போ முதல்ல செகண்ட் டைமென்ஷன் ஷேப்னா நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் தேர்ட் டைமென்ஷன் ஷேப்பை பற்றி நமக்கு புரிய வரும். கரெக்டு தானே? ஓகே, சரி. இப்போ இது நான் சொல்லிட்டேன்னா இதுக்கு வந்து அப்போ எக்ஸில் 2 பாயிண்ட்டு. சரி தானே? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் வரையணும்னா எக்ஸில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட், அதாவது லென்த்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எக்ஸில் 2 பாயிண்ட்டு, அப்புறம் ஒய்யில் 2 பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ், அதில் 2 பாயிண்ட்டு பிரெத்துக்கு. இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரையலாம். வரைஞ்சிட்டு அதுக்குரிய ஏரியா கண்டுபிடிக்கலாம். சரி தானே? ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. சரி, இது வந்து செகண்ட் டைமென்ஷனுக்குரிய கதைகள். சரி தானே? அடுத்து இதில் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா, சர்க்கிளுக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க, ஏரியா தானே கண்டுபிடிப்பீங்க. ரேடியஸ் வச்சு ஏரியா தான் கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க, ஏரியா தான் கண்டுபிடிப்பீங்க. ஏரியா கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு ஷேப்ஸாக இருந்தாலும் அது எல்லாமே செகண்ட் டைமென்ஷன். அப்போ தேர்ட் டைமென்ஷன் என்னன்னா நான் அடுத்து சொல்கிறேன். இது வந்து தேர்ட் டைமென்ஷன் சொல்லிட்டு தானே சொல்ல முடியும். சரி, அடுத்து இது எல்லாமே நம்ம தெரிஞ்சாச்சு. சர்க்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிளுக்கும் அதே தான், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன தேவை, நம்ம ட்ரையாங்கிளுக்கு சைடு தேவை, 3 சைடு சொன்னோம். அப்புறம் ட்ரையாங்கிளுக்கு முக்கியமாக என்ன தேவை, ஆங்கிள் தேவை. ஆங்கிள் தெரிஞ்சாதான் ட்ரையாங்கிள் நம்ம வந்து வரைய முடியும். ட்ரையாங்கிளை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் எந்த இடத்துல இருந்தாலும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, வீடு கட்டுறதுக்கே யூஸ் ஆகும். ஒரு இடம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது எந்த ஷேப்பு அதெல்லாம் அளப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம வாழவே முடியும். கரெக்டு தானே? சரி, அடுத்து ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள், இது 4 விஷயம் முடிஞ்சிருச்சா. இதை வந்து செகண்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ்.
சரிதானே? இது இந்த ஷேப் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இதை வச்சு தான் மனித வாழ்க்கைன்றதை இயங்குது இந்த உலகத்தில். அடுத்தது அப்போ இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அதை தேர்ட் டைமென்ஷன். தேர்ட் டைமென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வாழக்கூடிய தேர்ட் டைமென்ஷனில் முதல்ல என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன செகண்ட் டைமென்ஷன் ஷேப்பை வச்சு கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், ஸ்கொயர் சொன்னேன்னா, ஸ்கொயருக்குரிய தேர்ட் டைமென்ஷனல் ஷேப் என்னதுன்னா கியூபு. சரி தானே? கியூபு தெரியுங்களா? நீங்கள் விளையாடுவீங்களா குழந்தைங்க வச்சு? அது கியூபு. அடுத்து வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு வந்து கியூபாய்டு. எக்ஸாம்பிள் வந்து செங்கல் இருக்குல்ல, அது வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும், ஆனால் 3 டைமென்ஷனில் இருக்கும். அதுதான் வந்து ரெக்டாங்கிள். கபோர்டு ஷீட் எல்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே வந்து கதவு எல்லாமே வந்து உங்களுக்கு கியூபாய்டு தான். சரி தானே? ஏன்னா அது எல்லாமே 3 டைமென்ஷனில் தான் இருக்குது. 2 டைமென்ஷனில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்தது என்னது? சர்க்கிள். சர்க்கிளுக்குரிய தேர்ட் டைமென்ஷனல் ஷேப் என்னது? ஸ்பியர். ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலு, எர்த்து. இந்த எர்த்தே வந்து ஒரு ஸ்பியர் தான், பூமி. சரி தானே? பால் விளையாடுவோல, பால், அதுதான் வந்து ஸ்பியர். ஓகே. அடுத்தது வந்து ட்ரையாங்கிளுக்குரிய தேர்ட் டைமென்ஷனல் ஷேப் வந்து என்னதுன்னா கோனு. சரி தானே? எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம் கோனு. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோல, கோன் ஐஸ் சாப்பிடுவோல, அந்த கோனு, அதான் வந்து எக்ஸாம்பிள். சரி தானே? அப்புறம் அந்த மேஜிக் இவங்க ஜோக்கர் போட்டிருப்பாங்களா தலையில் ஒரு தொப்பி, கோன் மாதிரி, அதையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு கோனுக்கு இதுக்கு எடுத்துக்கலாம். சரி தானே? இதெல்லாம் தாண்டி தேர்ட் டைமென்ஷனில் இன்னும் ஒரு ஷேப் வந்து வருது. அது ரெண்டு ஷேப், அதாவது ஆல்ரெடி சொன்னதில் 2 ஷேப்பை கலந்து வரும். சரி தானே? ஒன்று அதுக்கு பேர் என்னதுன்னா சிலிண்டர். அதுக்கு பேர் சொல்லிடு, அது வந்து சிலிண்டர், உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய சிலிண்டர் வீட்டில் வச்சு போல சமைக்கிற சிலிண்டரு, அந்த சிலிண்டரு தான் எக்ஸாம்பிள். அது வந்து நீங்கள் சர்க்கிளு, கியூபாய்டு, அது ரெண்டையும் கலந்த ஷேப்பு தான் சிலிண்டரு. சரி தானே? இப்போ நான் இது எல்லாமே சொல்லிட்டேன்னா தேர்ட் டைமென்ஷனில் இவ்வளோதான். அடுத்து வந்து பிரமிடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து 4 டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதுக்காக அது வந்து 4th டைமென்ஷனில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் தான் இது எல்லாமே. ஆனால் அளக்கு மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் வருது. சரி தானே? சாரி, 4 சைட்ஸ் வருது பிரமிடுக்கு. இதுக்கெல்லாம் வந்து 3 சைடு தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே எதுக்கு? ஸ்பியரு, கோனு, அப்புறம் கியூபாய்டு, கியூபு, சிலிண்டரு, இவங்களுக்கெல்லாம் வந்து 3 சைடு இருக்கும். ஆனால் அந்த பிரமிடுக்கு வந்து 4 சைடு இருக்கும். அதனால அது வந்து 4 டைமென்ஷனல் பாயிண்ட், 4th டைமென்ஷனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம 4th டைமென்ஷனில் இருக்கோம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி தானே? அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் இப்போ மின்கோவ்ஸ்கி ஸ்பேஸில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இது எல்லாமே நீங்கள் சரி, இந்த தேர்ட் டைமென்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ இந்த 3 சைடு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கான சைட்ஸ் நம்ம பார்த்துடலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கோன் எடுத்துக்கோங்களேன். கோனுக்கு வந்து என்ன இருக்கும்? சர்க்கிளுக்குரிய அந்த ரேடியஸ் இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் வந்து லென்த் இருக்கும், அப்புறம் அதுக்கு வந்து ஹைட் இருக்கும். சரி தானே? இது வந்து பிரெத் இருக்காது, லென்த் இருக்கும், ஹைட் இருக்கும் கோனுக்கு. அப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வருது? 3 பாயிண்ட் வருது. சரி தானே? இது நீங்கள் கியூபாய்டுக்கு வச்சுக்கலாம். கியூபாய்டுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். சரி தானே? இப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன இருக்கும்? இப்போ இதுதான் ஒரு ரெக்டாங்கிள் நான் உங்களுக்கு செல்லு வச்சுக்கலாமா? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். சரி தானே? இதுக்கு வந்து லென்த் இருக்கும், இதுக்கு வந்து பிரெத் இருக்கும். சரி தானே? இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் ரெக்டாங்கிள். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்குமா? இது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது உள்ளுக்குள்ள. இப்போ இதோடைய வித்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வித்துனா எனக்கு வந்து தமிழில் சொல்ல தெரியல. இப்போ இந்த செல்ஃபோன் இருக்குதுன்னா இதை விட குண்டா இருக்கிறத காமிச்சா நல்லா இருக்கும். இது காட்டலாமா? இது இப்போ இந்த இது இருக்குதுன்னா இப்போ இதுல இருந்து இருங்க இதை வச்சு காட்டுறேன். பெருசா இருக்கிறது காட்டினா தானே டக்குனு புரியும்.
இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து லென்த் சொன்னேன், பிரெத் சொன்னேன், அதை மட்டும் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் வந்து ஏரியான்னு சொன்னேன். அதை வச்சு கண்டுபிடிச்சா இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னது, தேர்ட் பாயிண்ட் என்ன வரும்னா, இப்போ இது வந்து லென்த்து, அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கிறது லென்த்து, அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கிறது பிரெத்து, அப்புறம் இப்படி ஒன்று இருக்கா, இது ஒரு பாயிண்ட். இப்படி இந்த வாக்குல இது வந்து எந்த அளவுக்கு தடிமனா இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த அளவுக்கு இது இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, வித்து திக்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து என்னது, அதை தான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சரி தானே? ஹைட்டுனா உடனே உயரமாக இருக்கிறது, அப்படி உயரம் தான். ஹைட்டோடைய தமிழ் மீனிங் உயரம் தான். ஆனால் இந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, அது இந்த திக்னஸை தான் வந்து தேர்டு பாயிண்ட்டு ஹைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வித்து திக்னஸ், இது வந்து எவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்றது. அப்போ அந்த எந்த அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் அது வந்து முப்பரிமாணத்தில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய நீளம் அகலத்தை மட்டும் நம்ம வச்சு கண்டுபிடிச்சோம்னா அது வந்து ரெண்டாம் பரிமாணத்தில் தான், பரிமாணம் வேற பரிணாமம் வேற, பரிமாணத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய திக்னஸ் சேர்த்து இது எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குது, இது இவ்வளோ நீளம் அகலத்தில் இருக்குப்பா, ஆனால் அந்த இது எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் இதனுடைய ஒரிஜினல் ஷேப் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் வித்து திக்னஸ்ஸு மூணாவது சைடு பாயிண்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அப்போ இதை வச்சு நீங்கள் எப்படி ஏரியா கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இது வந்து தேர்டு டைமென்ஷனல் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சா? அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும். சரி தானே? அப்போ இதனுடைய மொத்த மெஷர்மெண்ட் என்ன, இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தேர்ட் டைமென்ஷனல் பாயிண்ட்ஸ் வச்சு என்ன கண்டுபிடிப்போம்னா வால்யூம் கண்டுபிடிப்போம். ஓகே தானே? சாரி, இந்த பேனா கீழே விழுந்துச்சு. அப்போ இது இந்த வால்யூமை வச்சு, இப்போ இந்த வால்யூம் தான் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். இந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பால் அளக்குறதுலேருந்து இவ்வளோ லிட்டர் பாலுங்க அப்படின்னு சொல்லி அளக்குறாங்களா, அது ஒரு வால்யூம். சரி தானே? எல்லாமே வால்யூம் தான். இந்த உலகம் முழுக்க எதை நீங்கள் அளந்தாலும் அதை வந்து வால்யூமில் தான் அளப்பாங்க. சரி தானே? அப்படி அளந்தாதான் நம்ம லைஃபே வாழ முடியும். சரி தானே? ஓகே, வேற என்ன அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது? இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ இதுதான் இங்கே. அப்போ தேர்டு டைமென்ஷனில் இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவாங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணு சேர்ந்து, ஹைட்டு அல்லது வித்து திக்னஸ் மூணில் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே தானே? இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஆக்சிஸ் எத்தனை இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸும் சேர்த்துருக்கும். சரி தானே? இசட் ஆக்சிஸில் அப்போ லென்த்துக்கு ஆல்ரெடி 2 பாயிண்ட்டு, பிரெத்துக்கு 2 பாயிண்ட்டு, மொத்தம் 4. அப்போ இசட் ஆக்சிஸில் இங்கிட்டு 2 பாயிண்ட்டு. அப்போ மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? இதுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரி தானே? இப்போ 6 பாயிண்ட்ஸ், 6 சைடு வந்து எத்தனை? 3 சைடு இருக்கும். அதை வந்து ரெண்டு சைடு சேர்த்து நம்ம அளந்தோம்னா 6 பாயிண்ட்ஸ் வரும். ஓகேவா? டபுளாக மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான். சரி தானே? அப்போ இந்த 6 பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்பை வந்து வரையவும் முடியும். அது எங்கே 3 டைமென்ஷனில் எந்த பொருள் இருந்தாலும் அதை அளக்கவும் முடியும். சரி, 6 பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, மொத்தமாக 6 பாயிண்ட்டு இருக்கிறது 3 பாயிண்ட்டு. 3 பாயிண்ட் தெரிஞ்சாலே 3 டைமென்ஷனில் நம்ம அளக்க முடியும். ஆனால் அதனுடைய லிமிட்டேஷன் சொல்லுவோம் தெரியுமா? லிமிட்டேஷனல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னா 6. அப்போ 2 டைமென்ஷனுக்கு லிமிட்டேஷன் பாயிண்ட் என்னது? 4. ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு லிமிட்டேஷன் பாயிண்ட் என்னது? 2. சரி தானே? இப்போ பாருங்க, இந்த 3 டைமென்ஷனில் ஒரு விஷயம், ஒரு பொருளோ எது இருந்தாலுமே அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 டைமென்ஷனில் எது இருந்தாலும் அது என்னன்னு சொல்லுவாங்க? 3 டைமென்ஷனல் பாயிண்ட்ஸ் ஒரு பொருளுக்கு இருக்குதுன்னா அது வந்து ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக ஸ்பேஸில் அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்க கூடாது. அதுக்கு பேர் வந்து ஸ்பேஸ். அப்படின்னா வெற்றிடத்தில் எங்கே வேணால் இருக்குது, உலாவுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இருக்குதுன்னா அப்போ இதுக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அல்லது திக்னஸ், வித்து, இது 3ஐயும் நம்ம கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பூமியில தான் இருக்குது. ஆனால் பூமி எங்கே இருக்குது? பூமியே ஸ்பேஸில் தான் இருக்குது. அந்த கணக்குப்படி 3 டைமென்ஷனில் எந்த ஒரு பொருள்
எதுவும் இருந்தாலுமே அது எல்லாமே ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லித்தான் அளப்பாங்க. மெஷர்மெண்ட்டு அதை வச்சு அது இடம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, இடம், அந்த இடம் பேர் தான் ஸ்பேஸ். ஓகேவா? ஸ்பேஸ் இஸ் த 3 டைமென்ஷனல் சொன்னா. அப்போ ஸ்பேஸ்னு என்ன, 3 டைமென்ஷனில் எது இருந்தாலும் அது வந்து எங்கே இருக்குதுன்பாங்க, ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் தட் இட் இஸ் பாசிபிள் டு டிஸ்கிரைப், இதை ரொம்ப முக்கியம், இட் இஸ் பாசிபிள் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த இது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நான் கையில் பிடிச்சிருக்கேன், தாரணியோட கையில் இருக்குது. அப்போ இதனுடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு என்ன? அப்போ இதில் வந்து நம்ம லைட் பாஸ் பண்ணோம்னா இந்த பொருளுக்கு இந்த எக்ஸாக்ட் பொருளுக்கு ஏதோ ஒரு லைட்டை பாஸ் பண்ணால் அது எப்படி போகும், இன்ஃப்ராரெட் லைட்டை பாஸ் பண்ணால் எப்படி போகும், அல்ட்ரா வயலட் லைட்டை பாஸ் பண்ணால் எப்படி போகும், எப்படி பிரிஞ்சு வரும், அது போய் ரிஃப்ராக்ட் ஆகுமா, ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வருமா, இப்படின்ற கதை. அதாவது ஒரு பொருளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னாலே அதோடைய டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். டைமென்ஷனை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சைடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த பொருளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு, அதை வச்சு அது முதல்ல என்ன ஷேப்ல இருக்கக்கூடிய பொருளுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நம்ம என்னென்ன பாஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும்ன்றத அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு பொருளுடைய அதுக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னதுன்னா, ஒரு பொருள்ல நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஒரு ஆட்டமாக இருக்கட்டும், இந்த ஆட்டமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் லைட் பாஸ் பண்ணால் இதில் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ற எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கான அந்த பொருளை எதை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது. ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பொருள் சரி தானே, இது மனுஷனுக்கு எடுத்துக்கலாம், எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் சரி தானே. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது, டைமென்ஷன், அப்புறம் சைட்ஸ். ஓகேவா? அப்போ பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட், ஒரு பொருள் இந்த ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா அதனுடைய பொசிஷன், அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ், நான் சொன்னேன்ல சைட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதுதான் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? அதுக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ் தேவை சொல்லுங்க. தேர்ட் டைமென்ஷனில் இருக்குன்னா அதுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் தேவை. ஓகேவா? ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாமா, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அல்லது திக்னஸ் அல்லது வித்து. சரி தானே. எக்ஸ், ஒய், இஜெட் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இன் யூக்ளிடியன் ஜாமெட்ரியில தான் முதல்ல இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே தானே. அதோடைய சைடு அதை வச்சு அதோடைய ஏரியா, வால்யூம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது தான் யூக்ளிடியன் ஜாமெட்ரி. அதைத்தான் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் காலேஜ்லலாம் படிக்கிறோம். 6ஆம் கிளாஸ்லேருந்து ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு எல்லாமே இந்த ஜாமெட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கிறோம். சரி தானே. அது பேர் யூக்ளிடியன் ஜாமெட்ரி, தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிறது வரைக்கும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் என்னது, எக்ஸ், ஒய், இசட், அதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸ்பேஸில், 3 டைமென்ஷன். Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya.